ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதை ஒரு பெண் திடீர்னு கழுதையாக மாறுறாங்க. ஏன் அந்த பெண் கழுதையாக மாறுறாங்க? வாங்க இந்த கதையை முழுசாக பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு சிறிய கிராமத்துல உசேன் என்ற ஒரு விறகு வெட்டி வாழ்ந்துட்டு வர்றாரு. அவர் எப்பவுமே நீதி தவறாம நடந்துப்பாரு. அவர் மட்டும் இல்லாம அவர் மனைவியும் நீதி தவறாம நடந்துப்பாங்க. ரெண்டு பேருக்குமே நல்ல பக்தி இருக்கு. தன்னுடைய கடவுளை கும்பிடுறது நல்ல பக்தியோட ரெண்டு பேருமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே நல்ல பக்தியோட சாமி கும்பிடுவாங்க. அதாவது அவங்க சாமி கும்பிடுறதுல எந்த வித தயக்கமும் இல்லாம கரெக்டா சாமி கும்பிட்டுருவாங்க. இப்படி உசேனோட மனைவியும் உசேன் விறகு வெட்டுறாரு. அது மட்டும் இல்லாம காட்டுல போய் ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு விறகு வெட்டிட்டு அவர் வீட்டுக்கு வந்துருவாரு. தன் மனைவியும் நல்ல இறைபக்தி அதிகமா இருக்கு. ரெண்டு பேருமே கரெக்டா சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க. இப்படியே அவங்களுக்கு நாட்கள் நல்லா கடந்துட்டே இருக்கு. உசேனோட மனைவி கர்ப்பமாகறாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறாங்க. குடும்பம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. உசேனுக்கு மகன் பிறந்ததுக்கு அப்புறம் மனைவிக்கு நோய்வாய்ப்பட்டு மனைவி ஒரு காலகட்டத்துல இறந்துடுறாங்க. அப்ப உசேன் மட்டும்தான் தன்னுடைய மகனை தனியா வளர்க்கறாரு. அவர் ரொம்பவே சிரமப்படுறாரு அந்த மகனை வளர்க்கறதுக்கு. ஏன்னா காலையில ஆட்டை மேய்க்கிறதுக்கு காட்டுக்கு போயிடணும், விறகு வெட்டுறதுக்கு காட்டுக்கு போயிடணும். உசேன் மனைவி இருந்த வரைக்கும் உசேன் மனைவி நல்லா குழந்தைய பாத்துக்கிட்டாங்க. ஆனா இவர் ஏனோ சிரமப்பட்டு தன்னோட குழந்தைய கையோட கூட்டிட்டு போயிட்டு விறகு வெட்டுற நேரத்துல வேற ஒரு மரத்துக்கு அடியில போட்டுருவாரு. ரொம்ப பசியா இருந்துச்சுன்னா ஆட்டுல இருந்து பால் கறந்து ஆட்டு பால் கொடுப்பாரு. குழந்தை இப்படியே அவர் பார்த்து வளர்ந்துட்டே வராரு. அவனையும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வளர்த்து எடுக்கிறாரு. அவங்களுக்கு தினமும் நாட்கள் இப்படியேதான் போயிட்டு இருக்கு. இப்படியே போக போக என்ன ஆச்சு அப்படின்னா உசேனோட மகன் நல்லா வளர்ந்துட்டான், ஒரு பெரிய இளைஞன் ஆயிட்டான். அப்போ உசேன் நினைக்கிறாரு, நம்மளோட கடமை நம்ம முடிக்கணும். நம்ம பையனும் பெருசாயிட்டான், நம்ம பையனும் கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்துட்டான். இப்ப நம்ம பையனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அந்த பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு வராங்க. கல்யாணம் பண்ணும்போது உசேனோட மகன் சொல்றாரு தான் மனைவி கிட்ட, எங்க அப்பா என்ன சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து எடுத்தாரு, எனக்காகவே வாழ்க்கை வாழ்ந்தாரு, அதனால நீ அவருக்கு எந்த ஒரு தொந்தரவுமே கொடுக்க கூடாது, அவர் வேலையை அவர் பார்த்துப்பாரு, உனக்கு அவர் எந்த வித தொந்தரவும் தரமாட்டாரு, நீ அவர் எந்த வேலையும் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், காலையிலே வயல் வேலைக்கு கிளம்பிடுறான் உசேனோட மகன். உசேன் நினைக்கிறாரு இனிமே வீட்டு வேலை நம்ம பார்க்க மாட்டாங்க, மருமக வந்துட்டாங்க, இனிமே மருமக பாத்துக்கிறாங்கன்னு ஒரு சந்தோஷமா இருக்காரு. அந்த சந்தோஷமா மட்டும் இல்லாம வீட்டுல சும்மா இல்லாம தினந்தோறும் குரான் வச்சு தொழுகையும் பண்றாரு. நடுவுல போய் விறகு வெட்டி எடுத்துட்டு வராரு. வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு இல்லாம வீட்டுக்கு தேவையான விறகெல்லாம் காட்டுக்கு போய் விறகு வெட்டி எடுத்துட்டு வராரு. இப்படியே நாட்கள் நல்லாவே நகர்ந்து போகுது. ஒரு காலகட்டத்துல என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு மருமக வீட்டை விட்டு வெளியில வரல. எப்பவுமே உசேன் வந்தாருன்னா வருவாங்க, வெளில வரல. சோ மருமகளுக்கு முடியல அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு, அன்னைக்கு என்ன பண்றாரு, வீட்டு வேலையெல்லாம் அவரே செய்யறாரு. பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, துணி அலசி போடுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. ராத்திரிக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு வைக்கிறாரு. இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவர் போய் தொழுகையை தொழ ஆரம்பிச்சிடுறாரு. சாப்பிட மறந்தாலும் மறப்பாரு, ஆனா தொழுகையை மறக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு இறை பக்தி ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதனால என்ன பண்றாரு, சரின்னு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டா போய் தொழுக போயிடுறாரு. அப்ப திடீர்னு மருமக தூங்கி எந்திரிச்சு வந்திருந்து பார்த்தா ஒரே சந்தோஷம் அவளுக்கு. நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம்னு அப்படின்னு, நல்ல டேஸ்டா இருக்கு இந்த சமையல் அப்படின்னு மருமக நினைக்கிறா. அது மட்டும் இல்லாம மகன் வந்த உடனே இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா அவங்க அப்பா தான் செஞ்சாருன்னு அவ எந்த விஷயத்தையுமே வீட்டுக்கு கட்ட சொல்ல மாட்டான். அடுத்த நாள் மறுபடியும் என்ன பண்றான், உசேனோட மகன் வயல் வேலைக்கு வெளியில போயிடுறான். வெளியில போகும்போது என்ன ஆகுதுன்னா, உசேனோட ரூமுக்கு போயிட்டு கிழவா எந்திரிச்சு நீதான் வேலை செய்யணும், எந்திரின்னு சொல்லிட்டு சொல்றார். அம்மா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, நான் காலையில சீக்கிரமா எந்திரிச்சேன் தொழுகைக்காக, முடியலன்னா கூட கிடையாது, நீ தான் வீட்டு வேலையை செய்யணும் சொல்லிட்டு எல்லா வீட்டு வேலையுமே அந்த பெரியவரை செய்ய சொல்ற மருமக. எவ்வளவு சொல்லி பாக்குறாரு, முடியலன்னு சொல்லிட்டு, இல்ல நீ தான் செய்யணும்னு சொல்லிட்டு நீ எல்லா வேலையுமே தினந்தோறும் வாங்கிட்டே இருக்கா. ஒரு காலகட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வயதானவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேலை செய்ய முடியல. ஏன்னா ராத்திரி எல்லாம் வேலை செய்யறாரு, காலையில தொழுகிறாரு, மறுபடியும் வேலை செய்யறாரு. அவருக்கு சரியான தூக்கம் இல்ல. தூக்கம் இல்லாதனால என்ன பண்றாரு, ரொம்ப சோர்வா காணப்படுறாரு. எவ்வளவு சொல்றாரு மருமகிட்ட, என்னால முடியலமா, என்னால வேலை செய்ய முடியல, இன்னைக்கு ஒரு நாள் விட நான் ஒரு நாள் தூங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் கூட செய்யறேன் அப்படின்னா, உனக்கு யார் தண்டை சோறு போடுறது, என் வீட்டுக்கார் கஷ்டப்பட்டு உழைப்பார், நீ உட்காந்துட்டு சாப்பிடுவியா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தினமும் வேலை செஞ்சா உனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு அவரும் கஷ்டப்பட்டு எல்லா வேலையுமே செஞ்சுட்டே தான் இருக்காரு. ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திடீர்னு மகன் வந்துடுறான். மகன் வரும்போது பாத்திரத்துக்கு மேலே படுத்துடுறாரு. மருமகளுக்கு வீட்டுக்கார் வந்து தெரிஞ்சோன்னு என்ன பண்றான், என்னாச்சு மாமா, ஏன் இப்படி படுத்திருக்கீங்கன்னு அப்படியே ஒன்னும் தெரியாத போல கேட்கிறா. சரி நான் போய் ஒரு உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு மகன் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. மகன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் டாக்டர் சொல்றாரு, இவருக்கு வந்து தூக்கம் இல்ல, நல்ல சத்து இல்ல, நல்ல சாப்பாடு சரியா கிடைக்கல அப்படின்றாரு. எல்லாம் சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப சொல்றாரு, நீங்க எந்த வீட்டு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன், ஏதாவது வீட்டுல வேலை செய்றீங்க அப்படின்னு கேட்கிறேன். அப்பாவும் இல்ல அப்படின்னு சொல்றாரு மருமகளை காப்பாத்துறதுக்காக. அப்ப மருமகளை கூப்பிடுறாரு, ஏன் அப்பாவுக்கு நல்ல சாப்பாடு நீ போடுறது இல்லையா, அப்பா ரொம்ப சோர்வாவே காண்றாரு எப்பவுமே, ஏன் அப்படி அப்படின்னு சொல்றாரு. இல்ல நல்லாதான் சாப்பிடுறாங்க, என்ன வயசாகுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறா. உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அவர் படுத்து நல்லா தூங்கிட்டு
தூங்கிட்டு இருக்காரு, தொழுகை முடிச்சு தூங்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவரை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டா. இல்ல நான் எந்திரிச்சு வேலை செய்யறா முடியலன்னா என்ன பண்றா, ஒரு கட்டையை எடுத்துட்டு வந்துடுறா. கட்டை எடுத்துட்டு வந்து போட்டு அடிக்கிறா, எல்லாம் செய்யறா. அவர் வந்து தொழுகைக்கு ஒரு பாய் வச்சிருப்பாரு, அந்த தொழுகையெல்லாம் தூக்கி எறிகிறா, எல்லாம் செய்யறா. இருந்தாலும் செய்வத்தால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, வீட்டு வேலை அன்னைக்கும் வீட்டு வேலை, அதாவது வீடு பெருக்கிறது, வீடு துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, நிறைய பாத்திரம் வேற இருக்கு, நிறைய பாத்திரம் கழுவுறது, வாசல் பெருக்கிறது, இது மாதிரி எல்லா வேலையுமே அவரே வாங்கிட்டு இவர் ஜம்முன் ஜாலியா இருக்கா. சமைக்க சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கா. அப்ப அவர் நினைக்கிறாரு, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்தா ஒண்ணுமே இருக்காது, நம்ம வந்து கிளம்பி போயிடலாம் சொல்லிட்டு என்ன பண்றாரு, ராத்திரியோட ராத்திரி என்ன பண்றாரு, அவர் கூறான அந்த தொழுகை பண்ற பாய் எல்லாம் அவர் கையோட எடுத்துட்டு போயிடுறாரு. இங்க எடுத்துட்டு போகும்போது என்னது, காட்டுல நடந்து போயிட்டு இருக்காரு. ரொம்ப தள்ளாடி நடக்கிறாரு. ஏன்னா அவருக்கு உடம்பு முடியாதனால ரொம்ப கொஞ்சம் தள்ளாடியே நடக்கிறாரு. அப்ப அங்க இருந்து ஒரு குழந்தை வந்து அழுதுட்டே இருக்கு. அந்த குழந்தைக்கு என்ன பண்றாரு, அந்த குழந்தைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட அப்பாட்ட கேட்கிறாரு. ஏதோ கண்டு பயந்துருச்சுன்னு குழந்தையோட அப்பா சொல்றாரு. அப்பா அவர் என்ன பண்றாரு, அந்த குழந்தைக்கு இவரு ஓதி அந்த குழந்தை பயந்தது அப்படியே அந்த குழந்தை மேல ஊதுறாரு. ஊதுனோடனே இந்த குழந்தை பயம் தெளிஞ்சிருது. குழந்தை நல்லா பேச ஆரம்பிச்சிருச்சு. குழந்தையோட அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். அந்த குழந்தை ரொம்ப நாளா பயந்துட்டு இருந்தது, இப்ப பயம் தெளிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க வாங்க, கண்டிப்பா நீங்க எங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அவர் வீடு ரொம்ப சின்ன வீடு. அவர் ஒரு பெரிய வியாபாரி. அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஒரு மரியாதையோட நடத்துறாங்க. வாங்க ஐயா பெரியவர்னு சொல்லிட்டு நல்ல சாப்பாடு தராங்க, நீங்க எங்க கூட இருக்கணும் அப்படின்றாங்க. பிரியா நான் இருக்கேன் அப்படின்றாரு. அந்த குழந்தைக்கு அந்த பயம் போனதால அந்த வியாபாரியோட தங்கச்சி இருக்கா. இந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் கத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த வியாபாரியோட தங்கச்சி என்ன சொல்றா, எனக்கும் நீங்க இதெல்லாம் கத்து கொடுக்கணும் அப்படின்றா. இந்த கடவுளை பத்தி எனக்கு எல்லாமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா கேட்கிறா. இவரு ஒரு விஷயமும் தினமும் சொல்றாரு. அவர் அங்க வந்த நாள்ல இருந்து நல்ல சாப்பாடு, நல்ல தெம்பா இருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, நீங்க எங்க கூட இருந்துடணும் அப்படின்றாங்க. அவரும் ஒரு அப்பா போலவே பாத்துக்கிறாங்க. அவரும் அவங்களுக்கு எந்த வித தொல்லை இல்லாம அவரால் முடிஞ்ச வேலையை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. எப்படியே நாட்கள் நல்லா போயிட்டு இருக்கு. ஏன்னா உசேனோட மகனுக்கு அப்பா இல்லாத வருத்தம். வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்பாவை எங்கெங்கயோ தேடி பார்க்கறான், ஏன்னா அப்பாவை கண்டுபிடிக்க முடியல. ஒரே வருத்தம். அப்பா போனது வந்து உசேனுக்கு வந்து பொருளாதார ரீதியா கஷ்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. வயல்ல ஒன்னும் பெருசா பெரிய லாபம் கிடைக்கல, நிறைய ஆடுகள் இறந்துருச்சு அப்படின்னு ரொம்ப பொருளாதார ரீதியா கஷ்டம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம மனைவி வந்து உசேனோட மகனை ஏளனமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது உசேன் மருமக வந்து மகனை ஏளனமா பேச ஆரம்பிச்சிட்டான். நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, இப்படிதான் இருக்கேன்னு தினந்தோறும் சண்டையிலே போயிட்டு இருக்கு. ஐயோ என்னடா இது வாழ்க்கை, நம்ம அப்பா நம்மளை விட்டு போனோன்னு நம்ம வாழ்க்கையுமே சூனியமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உசேனோட மகன் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாரு. நம்ம எப்படி தேடுவோம், அப்பா எப்படி தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, வேற ஒரு ஊருக்கு தன்னுடைய ஆட்டுக்குட்டியை விற்கிறதுக்காக வராரு. அதாவது உசேன் அப்பா இருக்கிற ஊருக்கு வராரு. அந்த வியாபாரியை சந்திக்கிறாரு. அந்த வியாபாரியை சந்திச்ச உடனே ஒரு சின்ன குடில் மாதிரி இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அப்ப அந்த வியாபாரிட்ட உசேனோட மகன் கேட்கிறாரு, ஐயா இது என்ன ஒரு சின்ன குடில் மாதிரி இருக்கு, அதாவது மசூதி மாதிரி இருக்கே, ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னா. ஆமா அங்க ஒரு பெரியவர் தங்கியிருக்காரு, அவர் வந்தது இருந்தா எங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கு, நாங்க ரொம்ப பொருளாதார ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், எங்க வாழ்க்கை ரொம்ப மேம்பட்டு இருக்கு அப்படின்றாரு. அப்படின்னு அந்த வியாபாரி சொன்ன உடனே உசேனோட மகனுக்கு அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்றாரு. இல்ல அவரை எல்லா சமயத்துல பார்க்க முடியாது, இப்ப தொழுகை சமயம், தொழுகை முடிஞ்சு வெளியில வருவோம், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு உசேனோட மகன் அவங்க காத்துட்டு இருக்காரு. அவர் யாரோ ஞானின்னு சொல்லிட்டு அவருக்காக காத்துட்டு இருக்காரு. பார்த்தா வெளியே வந்து பார்த்தா அவர் அப்பாவோட தான். உசேனோட மகன் வந்து அப்பாவை கட்டி பிடிச்சு அழுகுறாரு. அப்பா நீங்க என் கூட வரணும், நீங்க இல்லாதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துன்பப்பட்டேன் அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்றான். அப்ப அங்க உள்ள மக்களுக்குலாம் சொல்றாரு, இவர் தான் என் மகன், நான் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறான், அதனால நீங்க யாரும் என் மேல கோவிச்சுக்காதீங்க, நான் என் குழந்தையோட போறேன்னு சொல்லிட்டு தன் மகனோட மறுபடியும் போறா. மருமக என்ன நினைச்சிருப்பா, அப்பா இந்த கிழமை போய் தொலைஞ்சா இனிமே வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா மருமக வந்து. அப்போ ஒரு நாள் என்ன பண்றான், உசேனோட மகன் கதவு தட்டுறான். யாரு அப்படின்னு கேட்கறா. நான் தான் உன் கணவர் அப்படின்றாரு. சரி கதவு திறந்தா இந்த வயசானவர் பார்த்தோன்னே அவளுக்கு ஒரே டென்ஷன். ஏன் இந்த ஆள் உயிரிட வந்தான், இங்கேயே செத்து போயிருப்பான்னு நினைச்சா இப்படி வந்து நிக்கிறானே அப்படின்னு ரொம்ப வேதனையா சொல்றாங்க. அப்புறம் என்ன பண்றான், அவர் சொல்றா, நீ அப்பாவை எந்த வித வேலையும் வாங்கக்கூடாது, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, இப்போ உனக்கு நான் சொல்லிட்டு தான் போறேன்னு சொல்லிட்டு உசேனோட மகன் எச்சரிக்கை கொடுத்துட்டு தான் போறான். ஆனா ஏனோ உசேனோட மகன் பேச்ச மருமக பெருசா பொருட்படுத்தாம என்ன பண்றா, அந்த பெரியவரான உசேனை எழுப்பி வீட்டு வேலை செய்ய அப்படின்றாரு. இல்லம்மா என்னால செய்ய முடியாது, உடம்பு முடியாம தான் இருக்கேன் அப்படின்னா. இல்ல நீ செஞ்சு அவனை யார்கிட்ட சொல்ற சாக்கு போக்கு, நீ கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த தொழுகிற பாயெல்லாம் தூக்கி போடுறா. ஜபமாலை மாதிரி வச்சிருப்பாங்களே அதையும் தூக்கி போடுறா. அவருக்கு ஒரே கோவம் இருந்தாலும் மனசுக்குள்ள எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு என்ன பண்றாரு, எல்லா வேலையுமே கரெக்டா செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. எப்பவும் என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த எல்லா வேலையும் செஞ்சுட்டே தான் இருந்தார். கழிச்சு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வியாபாரியோட தங்கச்சி வந்து அந்த பெரியவரை பார்க்க வராங்க. வருமோ சொல்றாங்க, ஐயா இதெல்லாம் உங்க மருமக தான் செய்யணும், நீங்க செய்றீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல மருமகளுக்கு உடம்பு முடியல, அதனால தான் நான் செய்யறேன் அப்படின்றாங்க. சரி நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க எப்ப வரீங்க, மறுபடியும் எங்க கூடவே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரியோட தங்கச்சி கூப்பிடுறாங்க. வியாபாரியோட தங்கச்சி கூப்பிட்ட உடனே என்ன சொல்றாரு, இல்லம்மா நான் என் மகன் கஷ்டப்படுமா இல்லனா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே மருமக வந்து இந்த தேவையில்லாத விஷயத்துல பேசுற
கண்ட்ரோலில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முகத்தை சொல்லிச்சிடுறா. அப்போ மறுபடியும் தொழுகையை பற்றி சில விஷயங்கள்லாம் கேட்டுக்கிறா. எல்லாமே அவர் சொல்லித்தராரு. அவங்க சொல்லி கொடுத்துட்டு அந்த வியாபாரியோட தங்கச்சி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்படி இது மறுபடியும் தினந்தோறும் செஞ்சுட்டே இருக்காரு. செஞ்சுட்டே இருக்கும்போது மறுபடியும் நோய்வாய்ப்படுறாரு. ரொம்ப அதிகமாக நோய்வாய்ப்படுறாரு. அவரால் ஒரு கால் எடுத்து கூட வைக்க முடியல. என்னால் முடியலன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. இல்லை, நீ உன் வீட்டு வேலையை உனக்கு என்ன சும்மா சோறு போடுவோனா? யார் என் வீட்டுக்கார கஷ்டப்பட்டு சம்பாதிப்பா, நீ உனக்கு சும்மா சோறு போடணுமா? நீ அதெல்லாம் தெரியாது, எல்லா வீட்டு வேலையும் நீ தான் செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறா. போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் அந்த வழியெல்லாம் தாங்கிட்டு அவர் எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருக்காரு. அப்போ ஒரு நாள் என்ன பண்றா அப்படின்னா, இந்த ஆள் எப்பவுமே தொழுதுட்டே இருக்கான், இந்த ஆள் ஏதாவது நம்ம செஞ்சாகணும்னு சொல்லிட்டு நான் மனசுல என்ன பண்றா, இந்த குரானை நான் தூக்கி நம்ம குப்பையில போட்டுட்டேன்னா இந்த ஆள் தொழுகிறத நிப்பாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ள தான் நினைச்சுக்கிறேன். மனசுக்குள்ள நினைச்சிட்டு என்ன பண்றா, அடுத்த நாள் நான் வேலை செய்யும் போது என்ன பண்றா, போய் வேலை செய், இப்போ எந்திரி கிழவா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரி வேலை செய்யுன்னு சொல்லிட்டு என்ன பண்றா, இவர் வேலை செய்யும் போது அந்த குரானை தூக்கி போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரின்னு என்ன பண்றா, அந்த குரானோட மேல அவர் கை வச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுறா, அந்த பெண் வந்து ஒரு கழுதியாகவே மாறிடுறா. அந்த குரானை தூக்கி போட்டதும் அவன் கழுதியாவே மாறிடுறா. ரொம்ப மதிக்காம கேவலப்படுத்தினால்தான் அவங்க இப்படி ஒரு கழுதியா மாறி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உசேன் தன்னுடைய மகனுக்கு இன்னொரு திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு. அதுதான் வியாபாரியோட தங்கச்சி. அவரு வியாபாரியோட தங்கச்சி திருமணம் செஞ்ச உடனே நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ்றாங்க. வியாபாரியோட தங்கச்சி தான் மருமகளா வந்ததுக்கு அப்புறம் உசேன் வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதா இருந்தது. அதாவது உசேன் சில காலம் கஷ்டப்பட்டு இருந்தாலும் இப்ப பல காலமா சந்தோஷமா வாழ போறாரு. ஏன்னா நல்ல மருமக கிடைச்சிருக்காங்க, நல்ல குடும்பத்தை பாக்குற மருமகளா இருக்கு. அந்த பெண் வந்த உடனே அந்த குடும்பமும் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஒரு படியா மேலோங்கி வந்துட்டு இருக்காங்க உசேனோட குடும்பம். அதாவது இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் என்னன்னா, உசேன் மிகவும் இறை பக்தியோட இருக்காரு, நேர்மையானவரா இருக்காரு. அவர் தன்னோட வேலைகளை செஞ்சாலும் தொழுகையை அவர் எப்போதுமே மறந்ததே இல்லை. அவர் இறை அன்பு மிகவும் புனிதமான ஒரு விஷயம்ன்றதால அந்த பெண் அந்த இறை அன்பை ரொம்ப அவதூறுப்படுத்துறதுனாலதான் அந்த பெண் கழுதியா மாறினான்னு இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இறை அன்பு உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த இறை அன்பு செய்தவங்களை வந்து ரொம்ப துன்புறுத்தாம அவங்கள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தாம இருந்திருந்தாலே அந்த பெண் நல்லா இருந்திருப்பாங்க. அவர் வந்து அந்த தொழுகையும் ஒழுங்கா செய்ய விடாம எதுவுமே செய்ய விடாம ரொம்ப துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி சில சமயம் சாப்பாடுலாம் கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்தினாலதான் கடவுளா பார்த்து அவளுக்கு தந்த தண்டனை தான் இது. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம்னா, யாரையும் நம்ம அவதூறவும் பேசவும் கூடாது, யாரையும் நம்ம துன்புறுத்தவும் கூடாது, தேவையில்லாத விஷயங்கள் நம்ம தலையிடவும் கூடாது, தேவையில்லாம யாரையும் வேலையும் வைக்க கூடாது. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன்.